வாங்கய்யா. பார்த்தா அடிக்கிற வெயில்ல வரதுக்குள்ள போதும். தாயா உங்க நினைப்பா இருக்குன்னு போனை போடலான்னு எடுத்தேன், நீங்க வந்துட்டீங்க. அதான் மாசம் மாசம் வரலத்த விடுங்க. சுமாரு நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரதே கொஞ்சம் இதாதாம இருக்கு. நீ கம்முன்னு அங்க வந்துடலாம்ல. இருக்கட்டும்யா, அதை பத்தி பேசுவோம். சரிம்மா அதை விடு. சாப்பிட ஏதாவது இருக்கா? செத்த பசிக்குது. நேரம் ஏரியா. ஏத்தா வாங்கத்தா. இருங்க வரேன். சரி வா. மா ஏன் நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிடியா? நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட வேணாமா? கையோட சாப்பிடலாம்ல. சில களைச்சு போய் வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்கய்யா. ஏம்மா வருஷம் ஃபுல்லா இதே மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல? எனக்கு ஆக்கி போடதே சாமி ஆசை. நீங்க இதே வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க, என்ன செய்ய? சாப்பிடுங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா ஐயா? அப்படியே கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கு. மருமக 2 பேர் கைப்படம் தாயா, எல்லாம் நல்லா இருக்கு. போதும் போதும். ஏய் என்னாச்சு? வாமிட் ஒரு மாதிரி இருக்கு. தண்ணி எடுத்து குடியா. குடுத்தா தண்ணியா குடுத்தா. என்னம்மா? என்னன்னு போய் பாரு. ஆ ஆ. ஏய் என்னாச்சு? தெரியலங்க, வாமிட் அரே என்னாச்சுடா? ஆ? என்னன்னு தெரியலமா, வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சரி மூஞ்சியை கழுவிட்டு பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரையா? சரிம்மா. சரி வா போலாம். கூட்டு வாயா. ஐயா என்னையா சொன்னாங்க? உட்கார். எல்லாம் நல்ல விஷயம் தாமா. பிரியா நீ பாட்டி ஆயிட்ட. நிசமத்தானா? ஆமா. யாத்தையும் நான் எடுத்து சொல்லட்டும். கௌசி ஓடி போய் சக்கரை எடுத்துட்டு வாத்தா. போ 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 சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாத்தா. ம். இந்தா. ஆ. தயா சீக்கிரம் நீயும் நல்ல செய்தியை சொல்லியா. ம், ம். ரொம்ப சந்தோஷம் தா. ம். அந்த ரக்கத்துல இவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏண்டா ம். சந்தோஷமான விஷயத்த சொன்ன பிறகு நீ சங்கடமா இருக்கவே? இல்லம்மா, ஆல்ரெடி உடம்பு வீக்கா இருக்காடாமா. இவளுக்கா? கன்சீவா இருக்கனால பஸ்லயே பைக்லயே போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வேற இம்புட்டு தூரமா இருக்கனால மாசம் மாசம் வந்துட்டு போறதும் கொஞ்சம் நினைச்சதா இருக்கு. ஏம்மா ஏய்யா நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ கூட இருந்தா நல்லா இருக்கும். பேசாம எங்களோட வந்துடுறேன். அதான் நானும் சொல்ல நினைச்சேன். கம்மன் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடலாம்ல. நீங்க சொல்றதும் சரியாத்தான் இருக்கு. நான் இங்க தனியா இருந்துகிட்டு என்ன பண்ண? புரோக்கரை கூப்பிட்டு என்னன்னு பேசியா. இங்க நம்ம தனியா இருந்து என்ன செய்ய? பிள்ளைங்களோட போய் சந்தோஷமா இருப்போமே. அக்கா வாயா. அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாரு. ஏ ராஜா, சொல்லுமா. புரோக்கர் வந்திருக்காப்ல. இந்தா வரேன் தம்பி வாடா. என்னென்ன கூப்பிட்டு இருந்தீங்க? கோபாலு, ஆ. நம்ம வீட்டையும் நம்ம தோட்டம் தெரியும்ல, ஆமா. இந்த ரெண்டையும் எவ்வளவு சீக்கிரம் விற்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வித்துறியா? சரி நான் வித்தரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா சரிப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாரு. கமிஷன் வேணா கூட வாங்கிக்க. என்னக்கா இப்படி பேசிட்டு உனக்கொசம் நான் செய்ய மாட்டேனா? சரியா? நான் பாத்துக்கிறேன் விடு. சரி சாமி. சரி நான் வரேன். சரி கோபால். சரி வரேன்க்கா. சரியா? மா ஏய்யா மெஹந்தி எடுத்து வித்ததுல 30 லட்ச ரூபா வந்துச்சு. சரி. அது 3 பங்கா போட்டு எனக்கு 10 லட்சம், தம்பிக்கு 10 லட்சம் போக இன்னொரு 10 லட்சம் இருக்கு. அதை நீ எடுத்துக்க. மொத்த பணத்தை உங்க கத்தாட்ட கொடுக்கறத. ஆமாக்கா ஏதாவது பண்ணணும். எனக்கு என்னத்துக்குடா காசு? நீங்களே வச்சுக்கோங்கடா. அட வச்சுக்கமா, பரவாயில்ல. ஐயா மழை போல நீங்க இருக்கீங்க, எனக்கு என்னத்துக்கு இது? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா, எங்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்துட்டே இருப்ப. நீ கொடுத்த வரைக்கும் போதும். இந்த 10 லட்சம் நீ வச்சிரு. எங்களுக்கு எங்கேயா வேணும்னா நாங்களே கிட்ட வாங்கிக்கிறோம். ம் சரிப்பா. சரி, நான் அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். சரி சாமி. ஏத்தா கௌசி. வாங்கத்த. ஏத்தா ம் இதுல 5 லட்ச ரூபா இருக்கு, வச்சுக்கத்தா. இல்ல வேணாத்த. இருக்கட்டும் தா. என் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன். என் பேரன் பத்திக்கு எதனாச்சும் ஒண்ணு செய்யணும்ல. இதை நீ வச்சுக்க. ஏத்தா அவகிட்ட சொல்லிடாத, உன் புருஷன்கிட்ட சொல்லிடாத. என் பேரன் பத்திக்கு வச்சுக்க. வரத்தா. என்ன கிழவி நம்ம கிட்ட காசு கொடுத்துட்டு போகுது? இதில் நம்ம கூட ஒட்டிக்குமோ? விட்டுறக்கூடாது. இங்க பார், இந்த மாதிரி டைம்ல சும்மா சும்மா போய் உட்காராத. டாக்டரே கொஞ்ச நேரம் நடந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. சரியா?
கொஞ்ச நேரம் நடந்துட்டு நான் வந்துடுறேன். தா, அவன் போயிட்டானா? உட்கார்த்தா. ஏத்தா, என் மயனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன். என் பேரம்பிள்ளைக்கு எதனாச்சும் ஒன்று செய்யணும்ல. இதில் 5 லட்ச ரூபா இருக்கு, வாங்கிக்க. எதுக்கு இது? என் பேரம்பிள்ளைக்கு எதனாச்சும் ஒன்று செய்யணும்ல, வச்சுக்க. மூத்தவளுக்கு தெரியாமல் பார்த்துக்க. உன் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, மூத்தவளுக்கும் தெரியக்கூடாது. சரியாத்தா? சுதானம்தா. ஆண்டவா, இந்த காசை என்கிட்ட கொடுத்துட்டு என் வீட்டுக்கு வரலான்னு பாக்குறியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு. ஏங்க ஆ இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு. இல்லைங்க, அத்தையை நம்ம கூட கூட்டு போய் எனக்கு ஆசையா இருக்குங்க. ம் ஆனா என்ன பண்றது, ரேஸ்மா அவங்க கன்சீவா இருக்காங்க. ஆமாம். என்னதான் அவங்க கூட அவங்க அம்மா இருந்தாலும் நம்ம அத்தை இருக்க மாதிரி வராது இல்லைங்க. ம் அதான் சொல்றேன், அத்தை அவங்க கூடயே போகட்டுங்க. ம். நீ சொல்கிறதும் சரின்ற மாதிரி தான் இருக்கு. சரின்னு இல்லைங்க, அதான் கரெக்ட். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ம் ஏன் நடக்கலையா? உக்காந்துட்ட? இல்லைங்க, நடந்து கால் வலிக்கு வந்தா உட்காந்துட்டேன். ம் ஏங்க, ம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லைங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, ம் எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்கும். அம்மா பார்த்துக்குவாங்க. அத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா பேச்சுவாக்கில் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கும்ல. அது இல்லாமல் நம்ம தானங்க பார்த்துக்கணும். அதனால தாங்க சொல்கிறேன், பேசாமல் அக்கா கூட அனுப்பிச்சி வச்சிட்டோம்னா. அக்காவும் அங்கே தனியாக தானே இருக்கா. கரெக்டு தாண்டி. இப்போ நான் வரும்போது கூட பார்த்தேன், ம். அன்னைக்கு அம்மா கூட கூட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. ம். சரி, அன்னைக்கு கூட அம்மா போட்டோம். நம்ம காலையில் 4 மணி பஸ்க்கெலாம் போனோம். தூங்கிறாத, காலைல ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு. ஓகேங்க. போலாமாங்க? போகலாம். சரி, இந்த இதை எப்படி நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஆ அத்தையே பாவம் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? அதான் உங்க தம்பி ரேஸ்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ம் சரி, ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். ம், கிளம்பு. சரிங்க. மா, ஏங்க என்ன பண்றீங்க? என்ன அம்மாட்ட சொல்லிட்டு வராரு? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அக்கா அண்ணங்கிட்ட நைட்டே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி காலையில நேரத்துல கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு. ஓ, சரியா? அதுவும் இல்லாம அத்தை மாத்திரை போட்டு தூங்குறாங்களாமா. எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு? இருந்தாலும் ஒரு வாரம் சொல்லிட்டு வந்துட்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு கூட ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். சரியா? சரி வா. ம். போங்க. யோ, என்னையா வீடு பூட்டாம கூட கிடக்கு? என்னன்னு தெரியலண்ணே. யோ, யாரு அந்த அம்மா? இல்லைண்ணே, வீடு வித்தாங்களே அந்த அம்மா தானே. என்னன்னு தெரியல, படுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம் நான் பார்க்கறேன். ஏஞ்சி கிளப்பி விடு. அக்கா, அக்கா, என்னக்கா என்ன படுத்திருக்கீங்க? என்னையா நேரமாவே வந்துட்ட? இல்லக்கா, வீடு வாங்கினாங்களே, அவங்க வந்திருக்காங்க. அப்படியா? எப்பா, பிள்ளைய படுத்து கிடக்குது அப்பா, நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு இருக்கீங்க. பிள்ளைங்களா? வெறு வீடா கிடக்குமா பிள்ளைங்கன்ற? வெறு வீடா கிடக்கா? என்னக்கா? என்னையா? யாத்து? ஐயா தினேஷ், இங்கதான் படுத்து கிடந்தாங்க. யோ, என்னையா இது? எனக்கு ஒன்றும் தெரியலண்ணே, ஒரு 2 நிமிஷம் இருக்குண்ணே. ஐயா, ராஜா, கௌசி, எங்க? அக்கா, என்னக்காச்சு? என் பிள்ளைல காணாமப்பா. அக்கா, என் பிள்ளைல காணா. அண்ணே, நீங்க அப்படியே வீட்டில் சுற்றி பாருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்.
அக்கா என்னக்காச்சு அண்ணன் எங்க பிள்ளையில காணப்பா. அம்மா பணத்தை என்ன பண்ண? மருமகளுக்கிட்ட கொடுத்துட்டேயா. ஐயோ எல்லா பெத்தவங்களும் இதே தப்பே பண்றீங்களே. ஐயா, பிள்ளையில பெத்ததை தவிர வேற என்னையா நாங்க தப்பு பண்ணணும்? அக்கா இந்த காலத்துல நமக்குலாம் பணம் இருந்தாலும் மதிப்பு இல்லைன்னா நம்மள பணத்துக்கு சமம். சரி விடுக்கா, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இரு ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்டா. சரி வாக்கா. அண்ணா